இந்த வீக் சாட்டர்டே ஹாலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வர வெனஸ்டே வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே வருதா, ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சாட்டர்டே அன்னைக்கு பசங்க 2 பேருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி இந்த டிவி யூனிட் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஹால்லையே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது இந்த டிவி யூனிட் தான். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணும்போது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பொருள் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எனக்கு பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அதுதான். அது என்னோட ரொம்ப டச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த ஒரு திங்ஸு. ரொம்ப நாள் வரைக்குமே பத்திரமா வச்சுருந்தேன். வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அதை எங்கேயோ வச்சுட்டனோ இல்லை மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இது கிடச்சோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. 90s கிட்ஸ் நமக்கு தெரியும் க்ரீட்டிங் கார்டில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குதுன்னு. மற்ற எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு டச் ஆகாது. தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு க்ரீட்டிங் கார்டு ஷேர் பண்ணிக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்களுக்கும் இது மாதிரி மறக்க முடியாத கிஃப்ட் இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்குறேன். பாய்.